யாவரும் தலைகளை தாழ்த்தி நம் கண்களை மூடி தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் அப்பா இந்த இரவு ஜெபத்திலையும் கூட ஆண்டவரே ஒன்று கூட வைத்தீரே. ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம்மா. ஆண்டவரே, நீர் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே காலை முதல் இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவரே பாதுகாத்து கொண்டீரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய காரியங்கள் ஆண்டவரே நீர் சந்தித்தீங்களே அப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தேவைகள் ஆண்டவரே பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. எங்களுடைய சமாதானராக இருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே. அப்பா, காலை முதல் இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே எங்களை மூடிக்கொண்டீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் வாருமையா. அப்பா, உம்முடைய ஆவியானதை ஆண்டவரே நாங்கள் உணர ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய ஆவியானது ஆண்டவரே இந்த இடத்துல ஊற்றப்படட்டும் அப்பா. நம்ம எல்லாரும் கேட்போமா? பிதாவே, ஆவியானவரே நீர் இந்த எங்கள் மத்தியில் ஆண்டவரே உள்ளாகுங்கப்பா. ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அப்பா, இது வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானது ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆட்கொள்ளட்டும் அப்பா. மீதியான வேலையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்மளை அநேக நேரங்களில் அநேக காரியங்களில் இந்த நாள் வரைக்கும் நம்மளை காத்து கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போடுவேன்.
நடத்தி வந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி நம்ம ஜெபித்தோம், ஆராதித்தோம், பாடினோம். இந்த நாளிலும் கூட அதே தேவனை நம்ம நன்றி சொல்லி நம்ம இந்த நாளிலும் கூட ஆராதிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம கேட்போமா? அப்பா, எங்களை நடத்தினீரே அதற்காக நன்றி. ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து இது வரைக்கும் பாதுகாத்து நம்மளை நடத்தினார். அதற்காக நன்றி சொல்லுவோம். முதல்ல நம்ம எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்மளோட தேவனுக்காக நன்றி செலுத்துவோமா? அப்பா, என்னை நடத்தினீரே அதற்காக நன்றி. அப்பா ஆண்டவரே, அநேக நேரங்கள் ஆண்டவரே என்னுடைய நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். அப்பா ஆண்டவரே, நீர் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கவலைப்படாதேன்னு சொல்லி ஆண்டவரே நடத்தினீரே அதற்காக நன்றி. அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அடுத்த நாள் ஆண்டவரே நாங்கள் எப்படி நாங்கள் கடக்க போகிறோம்னு ஆண்டவரே ஒரு கலக்கம் இருந்திருக்கலாம். அப்பா அநேக நேரங்கள் ஆண்டவரே அடுத்த நாள் நாங்கள் பிழைப்போமா ஆண்டவரே, இப்படிப்பட்ட கலக்கங்கள் அநேக நேரங்கள்ல இருந்திருக்கலாம். அப்பா ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை வாழ செய்தீரே அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய காரியங்கள் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆண்டவரே நடத்தினீர் அதற்காக நன்றி. அப்பா ஆண்டவரே, எங்களை தாயின் கருவில் ஆண்டவரே ஒருவருக்கு முன்னமே ஆண்டவரே தெரிந்து கொண்டீரப்பா. ஆண்டவரே, ஒரு சித்தத்துக்காக ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டீரப்பா. ஆண்டவரே, அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வருகிறே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நம்ம ஜீவனோட உயிரோட இருக்கதே இந்த நாளிலும் கூட அவரோட சுத்த கிருபை தான். இந்த நாளிலும் கூட நம்ம அநேக நேரங்களில் அநேக காரியங்கள்னால நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆனாலும் கூட இந்த நாளிலும் கூட நம்மளை ஜீவனோடு வைத்திருக்காரு. நம்ம எதற்கு ஜீவனோடு வைத்திருக்காருன்னா அவரை ஆராதிப்பதற்கும் அவரோட இடைப்படுவதற்கும் தான். இந்த நாளிலும் கூட நம்ம முழுமையாக நம்மளை தாழ்த்தி கொண்டு அவரை ஒரு பாடலை பாடி ஆராதிப்போமா? ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். திரும்ப ஒரு இசையா பாடுமா?
முழுவதுமாக ஆண்டவரே உமக்காக அர்ப்பணித்த ஆண்டவரே ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே முக்கியமாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களை தாய் போல ஆண்டவரே நடத்தினரப்பா. ஆண்டவரே நாங்கள் கடினமான பாதைகளில் போடும்போது ஆண்டவரே நீர் எங்களை சுமந்து கொண்டீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒரு தந்தையை போல ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சுமந்து கொண்ட தேவனே நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு தேவையான நேரங்கள் ஆண்டவரே நாங்கள் துவண்டு போன நேரத்தில்ப்பா ஆண்டவரே நீர் வந்து எங்களுக்காக ஆண்டவரே பலத்தையும் ஆண்டவரே சத்துவத்தையும் ஆண்டவரே கொடுத்து ஆண்டவரே ஒரு தோழனாக எங்களுக்கு கூட நன்றி அப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே நேசையா. நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே நேசையா. நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே என் நேசையா. நீ போதும் என் வாழ்விலே. இசை சொல்லுமா? நீ போதும் என் வாழ்விலே என் நேசையா. நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே என் நேசையா. நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே என் நேசையா. நீ போதும் என் வாழ்விலே. இந்த நாளிலும் கூட பாடலில் இருக்கிறது போலும் மலை போல துன்பங்கள் என்னை சூழும்போது அதை பனி போல கரைய பண்ணுகின்ற தேவனாக இருக்கிறாரு. நன்றி சொல்லுவோமா? அப்பா,
மலை போல ஆண்டவரே என்னை சுற்றி அநேக காரியங்கள் ஆண்டவரே, என்னை சுற்றி அநேகர் எழும்பினாலும் அப்பா ஆண்டவரே, நீர் என்னை சூழ்ந்து நிற்பதால் ஆண்டவரே ஒரு காரியமும் ஆண்டவரே என்னை அணுகுவதில்லை அப்பா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆண்டவரே அன்பிற்கு ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வது ஆண்டவரே? அப்பா நாங்கள் செய்வதற்கு ஆண்டவரே ஒரு காரியம் மற்ற ஒரு நிலையில் ஆண்டவரே இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அநேக நேரங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எதிராக வருகிறவர்களை பார்த்து ஆண்டவரே நாங்கள் பயந்த காரணங்கள் உண்டப்பா ஆண்டவரே, பயந்த நேரங்கள் உண்டப்பா ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களை சூழ்ந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னமானது ஆண்டவரே எங்களை சுற்றி ஆண்டவரே இருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இன்னும் ஒரு விசையாக ஒரே ஒரு முறை பாடுவோமா? நீர் போதும் என் வாழ்விலே பாடுவோமா? நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி ஒரு தோழன் போல சுமந்து கொண் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோழன் போல கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம் போதும் அப்பா. ஆண்டவரே என்னை சுற்றி ஆண்டவரே அநேக காரியங்கள் அப்பா எங்களுக்கு தேவைன்னு நாங்கள் எடுத்து வைத்து நிற்கலாம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை சுற்றி ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய விருப்பத்திற்கோ ஆண்டவரே எங்களுடைய தேவைகளுக்கோ எடுத்து வைத்த காரியங்கள் இல்லை ஆண்டவரே. அப்பா உம்மை தேடி ஆண்டவரே நாங்கள் வெறும் எங்களோட தேவைகளுக்காக வரப்போறதில்லை ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டும் போதும் அப்பா. ஆண்டவரே நீர் ஒருவன் மாத்திரம் ஆண்டவரே போதும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோட குறைவான காலங்களானாலும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு அநேக காரியங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக வந்திருந்தாலும் அப்பா ஆண்டவரே எந்த காலத்திலும் ஆண்டவரே உண்மை கைவிட மாட்டோம். எல்லாரும் சொல்லுவோமா? இந்த நாளிலும் கூட அப்பா உண்மை நாங்கள் விட்டு விட மாட்டோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுடைய கரங்களை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் எந்த நேரத்தில் ஆண்டவரே உண்மை விட்டு விலகி போக ஆண்டவரே நேர்ந்தாலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே வந்தாலும் அப்பா, எந்த காலங்கள் வந்தாலும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய கரங்களை நீர் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பாதப்படியில் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இருக்க ஆண்டவரே ஆண்டவரே நீ உண்மை ஒருவரை மட்டுமே ஆண்டவரே எல்லா நேரத்திலும் ஆண்டவரே தேட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. முக்கியமாக எல்லாரும் கேட்போமா? இந்த நாள்லையும் நம்ம எல்லா காரியங்களும் நம்மளை சுற்றி இருக்க அநேக காரியங்கள் தேவனை விட்டு விலகுவதற்கு உதவி செய்யுது. இந்த நாள்லையும் அதை பிரிக்கிறதுக்கு நமக்கு நிறைய காரியங்களை செய்யுது அப்பா. இனி நாங்கள் அதுக்கு நாங்கள் இடத்தை கொடுக்க மாட்டோம் சொல்லுவோமா? அப்பா நாங்கள் எந்த காரியங்கள்லாம் எங்களை சுற்றி ஆண்டவரே உண்மை வரவிடாதபடிக்கு பண்ணுகிறதோ, உம்முடைய கரத்தை பிடிக்காதபடிக்கு பண்ணுகிறதோ, அந்த ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே நாங்கள் விட்டு பிடிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு நல்லவராக ஆண்டவரே நீர் இருக்கிற ஆண்டவரே. அப்பா அநேக நேரங்கள் ஆண்டவரே அப்பா நீர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோட எந்த நேரமாக இருந்தாலும் அப்பா உண்மை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் தேடணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எந்த வேலையிலும் ஆண்டவரே உண்மை ஒருவரை
மாத்திரமே ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கணும் அப்பா. தாவீது சொன்ன போல ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஆண்டவரே எங்களுடைய கண்களை ஏறெடுக்கணும் அப்பா. ஆண்டவரே எங்களோட தேவைகளுக்கு மட்டும் நாங்கள் ஏறெடுக்கலாம் ஆண்டவரே. அப்பா எல்லா காலத்திலையும் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே அநேக காரியங்கள் ஆண்டவரே, நன்மைகள் ஆண்டவரே நீர் கொடுத்து ஆண்டவரே நடத்துகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடும் பாடலின் காரணரே. சொல்லுவோமா? நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவ
அவர்கள் முழங்காற்படியிட்டு எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய அவர் ஒருவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி அவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்தவும் அவருடைய இரக்கங்களினால் நாம் நிரப்பப்படவுமே இந்த இரவு வேளையிலே நாம் இங்கே கடந்து வந்திருக்கிறோம். அநேக பணிகள் உண்டு, அநேக யோசனைகள் உண்டு, அநேக களைப்புகள் உண்டு. ஆனாலும் இந்த இரவு நேரத்தில் ஒரு சில மணித்துளிகள் கர்த்தருடைய பாதத்தில் விழித்திருக்கும்படியாய் வந்திருக்கிற நாம் நம்மை நாமே அர்ப்பணிக்கும் முகமாக, நம்மை நாமே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தாழ்த்தும் முகமாக, அவர் ஒருவருக்கே நம்முடைய கன மகிமையை செலுத்தி கொண்டிருந்த நாம் இன்னும் அருகிலே நான் நெருங்கி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னும் அருகிலே நான் நெருங்கி வருவதற்கு, இன்னும் பக்கத்தில் நான் நெருங்கி வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக காரியத்திற்காய் நான் ஜெபிப்பதை பார்க்கிறோம். அவர் அருகிலே நெருங்கி, அவர் பக்கத்திலே நான் நெருங்கி வர, அவரை விட்டு என்னை தூரப்படுத்தும் எல்லா செயல்களும், ரொம்ப பக்கத்தில் இருக்கோம் நம்ம நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் பல நேரத்தில் நாம் கர்த்தரை விட்டு வெகு தூரம் நின்றுட்டு இருக்கிறோம். சில நேரம் தேவ மகிமையின் பிரசன்னமே அது மகா பேரின்பமே. தேவ மகிமையின் பிரசன்னமே அது மகா பேரின்பமே. வாஞ்சையோடு நிற்கிறோ உந்தன் மகிமையா நிரப்பிடுமே. வாஞ்சையோடு நிற்கிறோ உந்தன் மகிமையா நிரப்பிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாஞ்சையோடு நிற்கிறோ உந்தன் மகிமையா நிரப்பிடுமே. வாஞ்சையோடு நிற்கிறோ உந்தன் மகிமையா நிரப்பிடுமே. தேவ மகிமையின் பிரசன்னமே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே. தேவ மகிமையின் மகா பரிசுத்த ஸ்தலமதுவே. தேவ மகிமை நிரப்பிடுதே, இன்னும் தேவை நிரப்பிடுமே. தேவ மகிமை நிரப்பிடுதே, இன்னும் தேவை நிரப்பிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவ மகிமை நிரப்பிடுதே, இன்னும் தேவை நிரப்பிடுமே. தேவ மகிமை நிரப்பிடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா,
நிரப்பிடுதே. இன்னும் தேவை நிரப்பிடுமே. தேவ மகிமை நிரப்பிடுதே. இன்னும் தேவை நிரப்பிடுமே. சர்வ வல்லமை உள்ள தேவனே, அது பெரிதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். Praise be to God. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன குளிருதா? யாருக்கெல்லாம் குளிருது? இவ்வளோ நேரம் ஆஃப் தானே பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஏசியை, இப்போ தானே போட்டேன். ஒருவேளை குளிரிச்சுன்னா ஏசிக்கு அடியிலேயே போய் உட்காந்துக்கோங்க, உங்கள் மேலே காற்று அடிக்காது. இல்லை மாறி உட்கார்றதுனா உட்காருங்க. ஆஃப் பண்ணணுமா? ஏசி எதுவும் ஆஃப் பண்ணணுமா? இல்லை, சரி, ரைட், ஓகே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கடந்த ஞாயிற்றுக்கிழமை யூத் மீட்டிங்கில் ஒரு செய்தி ஒன்று கொடுத்தேன். அது ராத்திரி ஜெபத்தில் தான் கொடுக்கறதுக்காக அந்த வார்த்தையை யோசித்து வைத்திருந்தேன். ஆனால் யூத் மீட்டிங்கில் ஒரு செய்தி கொடுத்தேன். அதே செய்தியை தான் இன்று கொஞ்சம் விவரமாக பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் நிறைய நேரத்தில் நிறைய வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுறோம், அப்படி தானே? நிறைய வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைக்கு நம்ம தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுது, இல்லைன்னா அதுக்கு ஓவர் அர்த்தம் வந்துடுது. சரியா? அந்த வார்த்தை எப்படி அப்படின்னா, கோபத்தில் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் கூடிடுது. கோபத்தில் ஒருத்தர் மயிறு அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சிரிக்கிறீங்க பாருங்கள் எல்லோரும். அதனால் என்ன இருக்குது? அதனால் என்ன இருக்குது? வார்த்தையினோட அர்த்தம் என்ன? மயிர்னா என்ன அர்த்தம்? அப்படி தான். நியாயமானபடி பார்த்தீங்கன்னா இது முடி கிடையாது, அது தெரியுமா? ஆனால் இன்றைக்கி தமிழில் அதையும் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. முடி அப்படின்னு சொன்னால் மேலே வச்சுருக்க கிரீடம் தான் முடி. முடி சூடுகிறார், மன்னன் முடி சூட்டப்படுகிறார் அப்படின்னா மேலே வச்ச கிரீடம் தான். இதற்கு ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தைகளில் நிறையா இருக்குது. சிகை என்ற வார்த்தை உண்டு, மயிர் என்ற வார்த்தை உண்டு, இப்படி நிறைய வார்த்தைகள் உண்டு. ஆனால் கோபத்தில் சொல்லி சொல்லி ஈவன் நம்ம சில நேரத்தில் சொல்லிட்டோன்னா அவர் இன்னும் கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டாருன்னு. என்ன பேசினார்? ரைட், ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை. நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரைஸ் த லார்ட். எல்லாரையும் பார்த்து என்ன சொல்கிறோம்? ப்ரைஸ் த லார்ட். எல்லாத்தையும் பார்த்து ப்ரைஸ் த லார்ட். எல்லாரையும் பார்த்து ப்ரைஸ் த லார்ட். எதுக்கு ப்ரைஸ் த லார்ட்? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, உள்ளே ஃபுல்லாக அப்படி மூன்று இருக்கும், முகமாக ப்ரைஸ் த லார்ட் அப்படின்வாங்க. எதுக்கு? அர்த்தம் பார்த்தீங்களா? உன் மேலே எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு அர்த்தம். உள்ளே அப்படி கிராச்சிருக்கும். இன்னொரு வார்த்தை நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? பெரியவங்களை பார்த்தா தோத்திரம் பண்ணியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்போம். கேட்டிருக்கோமா? நம்மளையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நானும் இந்த ஜூடியை பார்த்து கேள்வியாக கேட்டு இன்றைக்கி தான் வந்த உடனே தோத்திரம் அப்படின்ட்டான். அந்த வார்த்தை நியாயமானபடி தப்பு. ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டியவர் தேவன் ஒருவர் மாத்திரமே. எந்த மனிதனையும் நாம் தோத்தரிக்க வேண்டிய அவசியம் அல்ல, எந்த ஒரு மனிதனையும் வணங்க வேண்டியது அல்ல. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னால் ஒருத்தர் பார்க்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா சமாதானம் சொல்லுங்கள். ஆனால் இப்போ நம்ம சமாதானம் சொன்னால் நம்ம எப்படி ஆகிடுவோம்? மதமே மாறி போயிடும் பாஸ்டர். நம்ம சொல்ல வேண்டிய சமாதானத்தை யார் சொல்லிட்டுருக்கான்? ஸலாம் அலைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார், ஒருத்தர் பார்த்தா சமாதானம் உண்டாவதாகன்னு. நம்ம அதை சொல்லலை. சரியா? நம்ம எப்படி ஆச்சு? இப்போ ஒருத்தர் பார்க்கும்போது சகோதர ஸ்நேகத்தோடு பார்த்துருக்கணும், அப்படி தானே? ஆனால் நம்ம யாரை சொல்கிறோம்? பாய் பிரியாணி நல்லா செஞ்சார். பாய்னா என்ன அர்த்தம்? பாய்னா என்ன அர்த்தம்? சகோதரர். நம்ம அவரை சகோதரன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம கூட இருக்க சகோதரரை முதல் என்ன பண்ணுறோம்? பிரதர், அதுக்கப்புறம் பேர், அதுக்கப்புறம் டேய், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிடுது? அதே சகோதரியாக இருந்தாங்கன்னா ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர், அதுக்கப்புறம் பேர் வரும், அப்புறம்
அவ சொன்னா அட போடி சகோதரர். அதாவது வார்த்தைகள் மாற 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 நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் யாரோ ஒருவர் யூஸ் பண்ணுறக்கூடிய வார்த்தைக்கு அந்த அர்த்தங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்முடைய ஜெபங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் போது அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து நாம் சொன்னால், குறிப்பாக நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளில் ஆமேன் ஆமேன் என்று சொன்னால் அப்படியே ஆகட்டும். ஸோ நம்முடைய இப்படி பல வார்த்தைகளை சொல்லும்போது அதில் ஒரு வார்த்தையை தான் நான் கடந்த நாட்களில் நான் தியானம் பண்ண ஒரு வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே நீர் இறங்கி கிரியை செய்யும். பல முறை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம், அப்படிதானா? ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்காமலே அவர் இறங்குவார். நீங்கள் கேட்டால் தான் அவர் இறங்குவார்னு இல்லை, நீங்கள் கேட்கலனாலும் அவர் என்ன பண்ணுவார், பல நேரத்தில் இறங்கி வருகிறார். அதில் ஒரு காரியம், எலியா ஜெபிக்கும்போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வசனம் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது. எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். எலியா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி இறங்கி வந்தாராம், வாசிங்க. கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, அதாவது அவ்விடத்திலே தேவன் ஒரு பதிலை கொடுக்கிறார். அந்த பதில் அக்கினி. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி அனுப்பி இருக்கிறார். அதனால தான் எலியா ரொம்ப அழகா ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றையும் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் அப்படின்னு சொன்னதும் ஆண்டவர் மேலிருந்து உன்னை இறங்க பண்ணினார். ஒரு அக்கினி இறங்கி வந்தது. அந்த அக்கினி எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்தது. பல இடங்களில் ஆண்டவர் அக்கினியை மாத்திரம் இறங்க பண்ணவில்லை, அவரே இறங்கி வந்திருக்கிறார். ஸோ நம்முடைய ஜெபங்களில் அநேக நேரத்தில் நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே, நீர் பதில் அளியும் என்று பல வார்த்தைகளை நாம் கேட்கிறவர்களாய் நாம் பழகி இருக்கிறோம். ஒரு 3 தருணங்களில் அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் இந்த ராத்திரி வேளையிலே நாம் தியானித்து அடுத்த காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. முதலாவது, தேவன் இறங்கி வருகிற தருணங்கள் என்னவென்றால், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். யாத்திரையாகமம் 3:8. வசனத்தை சேர்த்து வாசிங்க. பார்க்கவே பார்த்து இறங்கினேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் முதலாவது ஒரு இடத்தில் இறங்கினார். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் கர்த்தாவே இறங்கும் என்று கேட்கவே இல்லை. ஆண்டவர் அவர்களுடைய சத்தம், அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், ஆலோட்டிகளின் நிமித்தமாய் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கொடுத்த டார்கெட் அவங்க ரீச் பண்ணணும். செங்கல் அறுக்க வேண்டும், அதை சுட வேண்டும், அது பெரிய பெரிய நகரங்கள் கட்ட வேண்டும். நாளுக்கு நாள் அவர்களை ஒடுக்கும்படிக்கு, அவர்களை கஷ்டப்படுத்தும்படிக்கு, அவர்கள் பெருகக்கூடாது என்று சொல்லி எகிப்தியருடைய வஞ்சனையான யோசனைகளுக்குள்ளே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிக்கி, அதில் பெரும்பாலான பேர் ஜெபம்லாம் பண்ணலை, மாறா அந்த ஆலோட்டிகளின் நிமித்தம் அவன் கஷ்டப்படும் போது அவன் அழுத அழுகைகள், அவனுடைய கூக்குரல்கள், அவன் சத்தங்கள், இது எல்லாவற்றையும் கேட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் படுகிற கஷ்டத்தை நான் பார்க்க நான் இறங்கி வரேன். ரெண்டு காரியமாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க.
ஒன்று, நீங்கள் கஷ்டப்படும்போது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இறங்குகிற அதே தேவன் உங்களால் கஷ்டப்படுகிற ஒரு தேவ பிள்ளையினுடைய கூக்குரலுக்கும் அவர் இறங்கி வருவார். ஏன் கஷ்டத்துக்கு கர்த்தர் இறங்கி வந்து எனக்கு செவி கொடுத்தாராம். ஆனால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் நிமித்தமாக இன்னொரு தேவ பிள்ளை மன வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அது அழுது கொண்டு இருக்கும் என்று சொன்னால், அதனுடைய கண்ணீரை காண, அதன் கஷ்டத்தை விசாரிக்க தேவன் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். அதைத்தான் யாக்கோபு எழுதும்போது சொல்லுகிறார், ஒரு கூலிக்காரனுடைய கூலியை நீ பிடித்து வைத்திருப்பாய் என்று சொன்னால், நியாயம் தீர்க்கிற தேவன் வாசற்படியிலே வந்து நின்று கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை தப்புவிக்க ஜெபத்திலேயே பெரிய ஜெபம் என்ன? ஜெபத்திலே பெரிய ஜெபம் என்னது? என்ன நீங்க ஜெபத்திலே பெரிய ஜெபம் எது? நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, எனக்காக நல்லா ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா இல்லாத ஜெபம் எது? எனக்காக நல்லா ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் கருத்து ஊன்றி ஜெபம் பண்ணுங்க. பெரிய ஜெபம் எது? அப்படிலாம் பயங்கரமாக யோசிச்சு 7 படிகள் 17 படிகள்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. பெரிய ஜெபம் எது தெரியுமா? பெருமூச்சின் சத்தத்தை, நம்ம பெருமூச்சு பெற பரவாயில்ல, நமக்கு என்ன ஜெபம் பண்ணணுன்னே தெரியாத நேரம் இருக்குது தெரியுமா? ஆனால் சில பேர் இருக்காங்க சூப்பர் ப்ரேயர் வாரியர். அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, அதெல்லாம் நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 7 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 7 நாள் ஜெபம் பண்ணுவேன், 14 நாள் ஜெபம் பண்ணுவேன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ரியல் ப்ரேயர் வாரியருடைய ஒரு சூழல் என்ன தெரியுமா? நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாத சூழ்நிலை. சிலருக்கு சூப்பராக ஜெபம் பண்ண தெரியும், ஆண்டவர் ரைட் ஓகே அவங்கள சூப்பர் அப்படியே விட்டுருங்க. ஆனால் வாக்கு கடங்காத பெருமூச்சோடே, யார் அவர்? ஆவியானவரே ஒரு பெரிய ஜெபத்தை எப்படி தான் பண்ணுறாரு? வாக்கு கடங்காத. அப்படின்னா அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணி பார்க்க முடியுதா? நீங்கள் அது உங்களுக்கு புரியுதா? வாக்கு கடங்காத பெருமூச்சுன்னா எப்படி இருக்கும்? யாராவது ஒருத்தர் செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம். தேவனே, என் பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி வருகிறேன். ஆண்டவரே, ஆவியானவர் இது வாக்குக்கு அடங்கிருச்சு, சத்தத்துக்கு அடங்கிருச்சு, டெமான்ஸ்ட்ரேஷனுக்குள்ள அடங்கிருச்சு. ஆனால் ஆவியானவர் ஒரு சத்தம் விடுவார் பாருங்க. அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சு பூமியை அல்ல, பரலோகத்திலே வீற்றிருக்கிறவருடைய இருதயங்களை நமக்கு நேராக திருப்பக்கூடியதாக மாறுகிறது. அல்லேலூயா. நாம் ஆண்டவர் சமூகத்தில் பெருமூச்சு விடும்போது அதை கர்த்தர் கவனிக்கிறார். நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவர் இறங்குகிறார். அதே தேவன் ஒருவேளை நம் மூலமாய் இன்னொரு தேவ பிள்ளை வருத்தப்பட்டு பெருமூச்சு விட்டாலும் அங்கே இறங்குவார். நம்முடைய வாழ்க்கையில் மிக கவனித்திருக்க வேண்டியது, ஆண்டவரே வாரும் என்று கூப்பிட்டு அல்ல, அவரே அந்த காரியத்தை செய்ய கடந்து வருகிறார். 2வது காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 18 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 11:5. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். மனுபுத்திரர் கட்டுகிற, வாசிங்க திரும்பியும், மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ என்ன கட்டிட்டு இருக்கிறியோ பார்க்க இறங்கி வருவாரு. ஆமேன். நிறைய பேர், நாங்கள் எங்கள் பாஸ்டர் கட்டுறோம், வாடகை தான் கட்டிகிட்டு இருக்கிறோம், நாங்கள் என்னத்தை கட்டினோம்,
போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் போடப்படவில்லை. அதன் மேல் ஒவ்வொருவனும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி தானே? பைபிள்லேருந்து தான் பேசுகிறேன். திருப்புவோமா? எங்கே இருக்குது அந்த வசனம்? அவதான் தெரிஞ்சிருந்தால் தான் நாங்கள் வசனத்தை கரெக்டாக சொல்லியிருப்போமே பாஸ்டர். தெரியாதனால தானே பாஸ்டர். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் கொரிந்தியர் வாசிங்க வாசிங்க வாசிங்க. அதே தான். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் கல், மரம், வெளிப்படும் அக்கினியானது அதை சோதிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் கட்டுறதை ஆண்டவர் பார்க்க வரார். சரி, இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுவோம், நேரம் இல்லை. இன்னும் நான் ஒரு முக்கியமான ஜெப குறிப்புக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டி இருக்குது. மனிதர் கட்டுகிற நகரத்தை, அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் தான் வந்துச்சு. நகரத்தை கட்டுகிறோம் நகரத்தை கட்டுகிறோம்னு நரகத்தையாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி தானா? ஏதாவது ஒரு நகரத்தில் நாம் குடியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நரகத்தில் குடியிருக்கிறது மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எதுவுமே எல்லாம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், அல்ல இருக்கிற உஷ்ணமாக இருக்கட்டும், விலைவாசிகளாக இருக்கட்டும், எல்லாம் நிறையா. ஆனால் ஒரு கட்டடம் கட்டப்பட்டுச்சான். கர்த்தர் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்தாராம். ஏன் அங்கே வந்தார் அப்படின்னு சொன்னால், அதற்கு அடுத்த வசனத்தை ஒரு வாசியுங்கள். 11ஆம் அந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை. ம் 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 தாங்கள் செய்ய நினைத்தது. ஆண்டவர் ஏன் இறங்கிறார்? எங்கே இறங்குறார் தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுயம் தாண்டவம் ஆடும்போது, சுயம் மேலோங்கி நிற்கும்போது, தான் செய்கிறது தடையே படாது. நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே சுய புத்தியில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த சுய புத்தியின் மேல் சாராமல், சுயமாய் ஒரு புத்தி இருக்கா? எஸ், இருக்குது. ஆனால் தேவனுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, அந்த திட்டத்தை தேவ சமூகத்தில் கொண்டு போய் அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணத்தை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நிறைய பேருக்கு இமேஜினேஷன் இருக்கும், என்ன சொல்கிறது, நிறைய கற்பனைகள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும். எல்லாத்தையும் பிளான் போட்டுட்டு அதுக்கு நேராக என்ன பண்ணுறது, சவாரி செஞ்சிட்ருக்கிறீங்க. குட். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆனீர்களோ அன்றைக்கு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நானே திட்டமிட்டு நானே ஓடிட்டுருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இறங்குவார். தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இருக்கிறார்கள். ஆகவே தேவன் இறங்கி என்ன செய்கிறாராம்? அவர்களுடைய நோக்கத்தை ஆண்டவர் தாறுமாறாக்குகிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே காரியங்கள் தாறுமாறு ஆவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, தான் யோசித்த யோசனையிலே நான் ஏறி போய் விடுவேன், நான் கட்டி விடுவேன், நான் உயரத்திற்கு வந்து விடுவேன், என் வாழ்க்கையிலே நான் மேன்மை அடைவேன் அப்படின்னு நானே ஒரு பிளான் போட்டு ஓடிட்டு இருந்தேன். அப்படின்னா அவர் கீழே இறங்கி வந்து நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு எவன் சொல்றானோ அவனை புல்ல தின்ன வைப்பதற்கு அவருக்கு தெரியும். இந்த இடத்துல நான் எந்த காரணத்தை கொண்டும் கர்த்தரை கூப்பிடல. கர்த்தருடைய திட்டத்தையோ தேவனுடைய நோக்கத்தையோ நான் அறிய விரும்பல. நன்றாக கவனிங்க. நான் தேவ திட்டத்தில் பயணம் பண்ணும்போது மாத்திரம் அவர் இறங்கி என் பக்கத்தில் நிற்கல. நான் தேவ திட்டத்திற்கு எதிராய்
ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதிக்கும் போது சொன்னார், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பு அப்படின்னு சொன்னா, இவன் நேர் எதிராக ஒரு திட்டம் போடுறான். நாம் சிதறி போகாதபடிக்கு ஒரே இடத்துல இருக்கும்படி, அது வானளாவிய கட்டடத்தை கட்டி நாம் இங்கேயே இருக்கலாம். நேர் எதிராய் கர்த்தருக்கு விரோதமாய் ஒருவன் திட்டமிடும் போதும் தேவன் இறங்குகிறார். முதல் விஷயம் எதுக்கு தெரியுமா? நம்மளை கூப்பிட்டு பேச தான் இறங்குறார். அவர் இறங்கி வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு நம்மளை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். நிறைய பேருக்கு அது கேட்கவே மாட்டேங்குது. ஆண்டவர் நம்மகிட்ட பேசக்கூடிய சத்தம் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? பல நேரத்தில் நமக்கு கேட்கறது இல்லை, கேட்க விரும்பலை. ஏனென்றால் நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒரே காரியத்துக்கு நேராக வேகமாய் போவேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஒரு விஷயம், பல முறை நான் பிரசங்கத்தில் சொன்னது சொல்கிறேன். ஒரு முறை நீங்கள் தோற்று போனால் தற்செயலாய் நடந்தது. இரண்டாவது முறையும் நீங்கள் பிரயாசப்பட்டது தோற்கிறது என்றால் கொஞ்சம் நிறுத்தி நிதானிங்க. மூன்றாவது முறையும் உங்களுடைய பிரயாசம் பலிக்கவில்லை என்று சொன்னால், இனி நீங்கள் பிரயாசத்தை, அதாவது இன்னொரு காரியத்தை தொடங்குறத கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தடுத்து கொண்டே இருக்கிறார். பீலேயாம் புறப்பட்டு போகிறான், ஆண்டவர் தடுக்கிறார். கழுதைக்கு புரிந்தது, பீலேயாமுக்கு புரியவில்லை. ஆண்டவர் தடுத்து கொண்டே இருக்கிறார். மீறி நாம் போய்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலே போய் விழுவோம். ஆண்டவர் முதல் முறை பீலேயாம்கிட்ட சொன்னாரு, வேண்டாம் போகாதேன்னு. இந்த முறை என்ன சொல்றான்னு கேட்பேன், போ அப்படின்னாரு. புறப்பட்ட உடனே அது கர்த்தருடைய பார்வையிலே அது பொல்லாப்பாய் இருந்தது. ஆண்டவர் தடுக்கிறார். அதையும் மீறி கழுதை தான் போய் தேய்ச்சிருச்சு, கழுதை பேசிருச்சு. ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்றாரு, இனி நான் வீட்டுக்கு போயிடுறேன், நான் இனிமே அங்கே போக மாட்டேன். தொடர்ந்து போனவன் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதையே தான் சொன்னான். ஆண்டவர் சொன்னதை தான் சொன்னான். ஆசீர்வதிக்க ஆண்டவருக்கு சித்தமாக இருக்குது. இந்த ஜனத்தை சபிக்கவே முடியாது, இவன் பெருகுவான் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியா அவன் திரும்ப வரும்போது பாலக்க கூப்பிட்டு சொல்றான், இந்த ஜனத்தை ஒருத்தனாலையும் சபிக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு ட்ரிக் இருக்கு. கர்த்தரே அவர்களை அடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா, இந்த ஜனங்கள் அந்நிய ஜாதியான பெண்களோ அல்லது அந்நிய ஜாதியான ஆண்களோடு கலக்கக்கூடாது. நீ என்ன பண்ணுனா, உன் ஊரில் இருந்து கவர்ச்சியாக கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்களை கொண்டு போய் பார்டரில் நிறுத்தி வச்சுடு. அவன் வந்து பாவம் செய்வான், கர்த்தரே அவனுங்களை அடித்து போட்டுருவார். இதை தவிர வேறு வழி இல்லைன்ட்டு போயிட்டான். ஆகவே தான் யூதா எழுதும்போது சொல்லுகிறான், பீலேயாமின் வழியிலே, பீலேயாமின் பாவங்கள். ஒரு முறை தடுத்தார், இரண்டாவது முறை தடுத்தார், திரும்பி வராமல் தொடர்ந்து போனான். தெரியுமா? பார்வைக்கு அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தவனை போல தெரிந்தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் ஒரு சாபத்தை அவன் நிறுத்தி வைத்து விட்டு வந்துட்டான். கர்த்தர் இறங்குகிறார். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன பிளான் போட்டிருக்கிறீங்க? மெகா பிளான்ஸ் நீங்கள் போடலாம். ஆனால் அவர் கொடுக்குற பிளான்ஸ் ரொம்ப சின்ன பிளான் கொடுப்பார். சின்ன பிளான் கொடுப்பார். என்ன பிளான் கொடுத்தார் தெரியுமா? தாவீதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற ஒரு பிளான் கொடுத்தார். அவன் அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போனான். அண்ணன் தம்பிக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்தான். அங்கே இருந்த மற்றவனுக்கு கொடுக்க வேண்டிய அப்பா சொன்னதெல்லாம் கொடுத்தார். ஆனால் அதுக்குள்ளே ஆண்டவர் அவன்கிட்ட கொடுத்துருந்த ஒரு சின்ன கூழாங்கல்லும் ஒரு கவன்கல்லும் அவன் கையில் இருந்துச்சு. சின்ன பிளான் தான். அற்பமாக எண்ணப்பட்டான். யுத்தத்துக்கு போக லாயக்கில்லாதவன் என்று எண்ணப்பட்டான். அண்ணன்மார் சொல்லுகிறான், உன்னுடைய அகங்காரத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். இவன் அகங்காரத்தோடு அங்கே போய் நின்னான். அவன் எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுநடுங்கி போய் பின்னாடி நின்றுட்டு இருந்தவன் தான். என் அருமையானவர்களே, சின்ன பொறுப்பை கற்றுக் கொடுத்துருப்பார். அந்த சின்ன பொறுப்பில் அங்கே தாவீது ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா? என்கிட்ட கொஞ்சம் ஆடு தான் இருக்குது, அதை யார் வசத்தில் விட்டுட்டு வந்த? என் வசத்தில் இருக்கிற வரைக்கும்
ஒரு சிங்கத்தின் வசமாய் அதை விடவில்லை, ஒரு கரடியின் வசமாய் அதை விடவில்லை. இப்பொழுதும் இஸ்ரவேலை நிந்திக்கிற இவன் வசமாய் இந்த இஸ்ரவேலை நான் விடப்போகிறது இல்லை. என் வேலை சின்ன வேலை தான், ஆனால் கர்த்தருக்காக நான் வாழ்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பொறுப்பு பிரம்மாண்டமாக இருக்காது, பெருசாக இருக்காது. அவர் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லீஸ்டாக தான் கூப்பிடுவார். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அவர் அனுப்பின போது வேதம் சொல்லுகிறது, அவர் பிதாவினுடைய ரூபமாய் இருந்தும் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் மனுஷ சாயலாகி தம்மை தாமே தாழ்த்தி இருக்கிறதுல லீஸ்ட். இன்னைக்கு உலக வழக்கம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய கிறிஸ்தவ ஸ்தாபனங்களாக இருந்தாலும் சரி, மற்றதுலும் சரி, அவங்க லீடராக இருக்கும்போது மேலே நின்று பயங்கர ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுவாங்க. லீடர்ஷிப் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐக்கியத்துக்குள்ளேயே உட்காந்துருக்க மாட்டாங்க. குறிப்பாக அந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் தலைவராக இருக்கும்போது 4 பேரை கூட்டி சேர்க்க எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த லீடர்ஷிப் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே வீற்றிருந்தவரை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ பூமியிலே போய் மனுஷ சாயலாகி பட்ட பாடுகளினாலே நீ கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து அத்தனை பாவத்தையும் நீ ஏற்றுக்கொண்டு இவர்களுக்காய் மரிக்க வேண்டும். இந்த திட்டம் பார்வைக்கு, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவருக்கு இந்த திட்டம் பார்வைக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஆனால் அதை செய்யும் போதுதான் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். என்ன கட்டிட்டு இருக்கிறேன்? ஆண்டவர் இறங்கி வந்து பார்க்குறார், நான் கட்டுறது அவருடைய திட்டத்தின்படி இருந்ததுன்னா சந்தோஷம், இல்லை என்றால் தாறுமாறாக்கி போடும்படி, என் சுயங்கள் எழும்பாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். 3வது ஒரு இடத்திலே ஆண்டவர் வருகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 18:21. நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படி 3வது முறை ஆண்டவர் இறங்கினார். இன்னும் நிறைய இருக்குது, இப்போ இறங்கினாராம். எதுக்கு இறங்கினார்? எதுக்கு இறங்கினார்? எங்கே இறங்கினார்? சோதோம் கொமோரா. நீங்கள் பைபிளை வாசிக்கும்போது நிறுத்தி நிதானமாக மென்று முழுங்கி அப்படி படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாவ். என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய பிள்ளைக்கு யோர்தானில் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறார். என்ன பிரச்சனையாகி போச்சுன்னா, யோர்தானில் தான் போய் ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு ஒரு ஆளுக்கிட்ட 2 லட்ச ரூபா கொடுத்து 3-4 வருஷம் ஆச்சு. அந்த ஆள் ஏமாற்றிட்டான். இந்தோ பிரதர், டிக்கெட் போட்டுடலாம் பிரதர், இஸ்ரேலுக்கு போயிடலாம் பிரதர், யோர்தானில் ஞானஸ்நானம் கொடுத்துடலாம் பிரதர்னு இப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்கிறான். நான் போன வாரம் உட்காந்து பைபிளை வாசிச்சுட்டு இருக்கும்போது, நானும் 32 வருஷமாக வேதத்தை வாசிக்கிறேன். யோர்தானுக்கு அருகிலே யார் ஊழியம் செய்தது? யோவான் ஸ்நானகன். அவர் யோர்தான் நதி அந்த அருகாமையில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது திரளான கூட்டம் வந்தாங்க. எல்லாருக்கும் யோர்தானில் ஞானஸ்நானம் கொடுத்துட்டார், அப்படி தானே? சரி, யோர்தான் நதிக்கரையில் யார் அட்டூழியம் பண்ணது? ஊழியம் பண்ணவரை கரெக்டாக சொல்லிட்டீங்க. யாரும் இல்லைங்க, இப்போ படித்தவங்க தாங்க. அவங்க எங்கே இருந்தாங்களாம்? வாசிங்க 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 13:10. ஏர் எடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டு அங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் யோர்தானுக்கு அருகாமையில் தான் இருந்துச்சு, பச்சை பசேன்னு இருந்துச்சு. ஆனால் இங்கே நடந்தது அட்டூழியம், அங்கே நடந்தது ஊழியம். யோர்தானுக்கு அருகிலே நீ ஞான ஸ்நானம் எடுக்கவும் முடியும், யோர்தானுக்கு அருகிலே நீ ஞானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து தேவ கோபத்திற்கு ஆளாகவும் முடியும்.
இந்த யோர்தான் நதிக்கரையில் திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் இறங்கி போக வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் இறங்கி போக விரும்பினார்னா, ஒரு சத்தம் அங்கிருந்து வருது மேலே. என்ன சத்தம் வந்துச்சான்? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49, 50 வாசிங்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், 50ஆம் வசனம். என்னாச்சு? கர்வமும் ஆகார திரட்சியும், மொத்தம் 3 காரியம். முதல் என்ன வந்துச்சா? கர்வம். கர்வம்னா என்னன்னு தெரியும்ல? ப்ரைடு. ரெண்டாவது ஆகார திரட்சி. இன்னைக்கு நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நிறைய பேருக்கு நோய் வாய் குறைவாக இருந்ததுக்கு முதல் காரணம் அளவாக சாப்பிட்டு சுகமாக இருந்தான். இன்னைக்கு கிடைச்சதெல்லாம் விட்டு விட்டு என்ன பண்ணுறான்? கடைசி மாத்திரையே சாப்பாடு மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு வியாதிக்கு காரணம். மூன்றாவது சாங்கா அப்படின்னா என்ன? சோம்பேறித்தனம். சில தமிழ் வார்த்தைகள் நமக்கு பழக்கம் இல்லாத வார்த்தைகள். நல்ல திமிரு, நல்ல சோறு, சோம்பேறித்தனம், இது 3ம் இருந்துச்சான். சில நேரத்தில் சோம்பேறித்தனம் பார்த்துருக்குறீங்களா? நமக்கெல்லாம் சோம்பேறித்தனம் இருக்கா இல்லையா? எஸ்ஸா நோவா? இருக்கு. எவ்வளோ தூரம் சோம்பேறித்தனம் இருக்கு? நீங்கள் எத்தனை மணிக்கு படுங்கங்க? காலைல ஒரு 7:30 மணிக்கு, அதாவது ராத்திரி 2 மணிக்கு போய் படுத்தீங்கனாலும் காலைல ஒரு 7:30 மணிக்கு எந்திரிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? நம்ம அப்படி திக்கி திணறி வாச்சோம். என்னது? சாங்கோ பாகம். இந்த 3 காரியங்கள் தொடர்ந்து வாசி. ம் 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 சிறுமையும் எளிமையுமானவர்களை, நன்றாக கவனிங்க, சிறுமையும் எளிமையும் ஆனவர்களுடைய கையை. ஒருத்தன் அப்படியே இருக்கிறான் அப்படின்னா கவலைப்படாத. பலப்படுத்தலை. சும்மா ஒழிக்கலை, இறங்கி வந்தார். அதுபடி தான் நடக்குதா? இவன் சோம்பேறித்தனமாக இருக்கிறானா? ஆகார திரட்சியில் இருக்கிறானா? கர்வத்தில் இருக்கிறானா? அங்கே எளியவனுடைய கையை திடப்படுத்தாமல் இருக்கிறானா? தன்னை தேவனுக்கு முன்பதாய் உயர்த்தி இருக்கிறானா? யாருடைய வாழ்க்கையிலே இந்த சம்பவங்கள் நடக்கிறதோ, நன்றாக கவனிங்க. நான் ஆரம்பத்தில் பாடினேன் தெரியுமா? இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலேன்னு சொல்லும்போது அவர் இறங்கி வர்றது மாத்திரம் அல்ல, அவர் சில நேரத்தில் நாம் கூப்பிடாத கிரியைகள், அதாவது ஆண்டவருக்கு பிரியமல்லாத பகுதியிலையும் இது நடக்கிறதா என்று நமக்கு ஆய்வு செய்ய அவர் இறங்கி வருகிறார். ஒருவேளை யாரோ ஒருத்தர், ஒரு உதாரணத்திற்கு ஒரு கணவருடைய செயலுக்காக ஒரு மனைவி இப்படியெல்லாம் செயலாற்றுகிறார் என்று சொல்லி அவர்கள் தேவ சமூகத்தில் முறையிட்டு கொண்டிருந்தால், அந்த கணவன் அப்படித்தான் செய்கிறானா என்பதை பார்க்க இறங்கி வருகிறார். ஐயோ ஆண்டவரே, என் பெற்றோரை கவனியும், ஆண்டவரே என் பிள்ளைகளை பாரும் என்று சொல்லி ஒருவர் பாரத்தோடு நிற்கிறார்கள் என்றால் அப்படித்தான் நடக்கிறதா என்பதை பார்க்க உங்கள் அருகிலும் என் அருகிலும் அவர் கடந்து வரார். நான் எப்போதுமே யாருக்காவது உதவி செய்யும்போது, அறிமுகம் இல்லாத ஒருத்தர் உதவி செய்யும்போது திடீர்னு கேட்பாங்க, கொடுக்கணும் தோணும், ஒரு நடத்துதல் இருந்தால் கொடுக்கும்போது சொல்லுவேன், நீ உண்மையான தேவையோடு இருந்து நான் இதை கொடுக்காம போயிட்டா அது எனக்கு பாவம். ஆனால் இந்த காசு எனக்கு சும்மா வரல, ஆண்டவருடைய ஜனங்கள் கொடுத்த காணிக்கையிலேருந்து வந்த காசு, நீ பொய் சொல்லி இதை என்கிட்டேருந்து வாங்கிட்டு போனீன்னா அது உனக்கு சாபம். நமக்கு தெரியல கொடுக்கணுமா வேணாமா. நான் சொல்கிறது ரொம்ப சொற்ப அமௌண்ட்டை நான் சொல்கிறேன். ஒரு 100 ரூபா, ஒரு 50 ரூபா. ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரை யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கொடுக்கும்போது சொல்லுவேன், உண்மையிலே உனக்கு தேவை இருந்து நான் கொடுக்கலன்னா அது எனக்கு பாவமாக போயிடும்.
எளியவனுடைய கையை நான் திடப்படுத்தாமல் போயிட்டேன், ஆனால் என்னை ஏமாற்றணும் நீ நினச்ச அப்படின்னு சொன்னால், இது வந்த இடத்த உனக்கு நான் சொல்லிடுறேன், அது உனக்கு கஷ்டமாக போயிடக்கூடாது. என் அருமையான தேவ ஜனமே, நாம் கூப்பிடும்போது ஆண்டவர் இறங்கி வருகிறவர். நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்கும்போது அவர் இறங்கி வருகிறவர். நாம் திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் இறங்கி வருகிறார். மாத்திரமல்ல, நம்மை குறித்து ஒரு முறையிடுதலோ அல்லாவிட்டால் நம்முடைய கிரியைகளுடைய சத்தமோ ஆண்டவருக்கு நேரே போகும் என்று சொன்னால் அவர் இறங்கி வருகிறார். எல்லா நேரமும் நம்மை மீட்பதற்காக அல்ல, சில நேரம் நம்முடைய திட்டங்களை சிதறடிப்பதற்கும் நம்மை நியாயம் தீர்ப்பதற்குமே அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். நாம் கூப்பிடும்போது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நேரத்திலும் நம் அருகில் அல்லது நம்முடைய வீட்டிற்குள்ளே அல்லது நாம் வேலை செய்கிற இடத்துல நம்முடைய ஆலயத்திற்குள்ளே அவர் இறங்கி வந்து பார்க்கிறார். அவருடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்று சொன்னால் அவர் இன்னும் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றாமல் நம்முடைய எண்ண ஓட்டத்தில் ஓடுவோம் என்று சொன்னால், யாரும் என்னை தடுக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தால், தடுக்க ஒருவர் உண்டு என்பதை அவர் நமக்கு ரூபிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிடும். கண்களை மூடுவோமா? மனுஷர் கட்டுகிற நகரத்தை பார்க்க கர்த்தர் இறங்கி வந்தார். ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை பார்த்து அவர்களை விடுவிக்க அவர் இறங்கி வந்தார். என்னிடத்தில் வந்து எட்டினது போலவே அந்த சோதோம் கொமோராவிலே நடக்கிறதோ என்று பார்க்க அவர் இறங்கி வந்தார். தேவனுக்கு பிரியமாக வாழும்போது மாத்திரம் அல்ல, நம்முடைய கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியம் அல்லாமல் இருக்கும்போது கூட அவர் இறங்கி வந்து தூரத்தில் நின்று நம்மை கவனித்து பார்க்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், என்னை நீர் கவனிக்க வரும்போது என் கிரியைகள் அத்தனையும் ஆண்டவரே உமக்கு முன்பதாய் யோக்கியமானவைகளாய் இருக்க என ஒப்பு கொடுக்கிறேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை முறை அவர் உன் அருகிலே இறங்கி வந்து உன்கிட்ட பேச முயற்சி எடுத்தார் தெரியுமா? பல முறை அவர் உன்னை சத்தமிட்டு அழைத்தார். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அவர் பல முறை உன்னை சத்தமிட்டு கூப்பிட்டார். நீ செய்கிற செயல்களை விட்டு கொஞ்சம் தரித்திருந்து அவர் சொல்லுகிற சத்தத்தை கவனித்துப்பார். அவர் சொல்லுகிற சத்தத்தை கவனித்துப்பார். அவர் உனக்கு கொடுக்கிற திட்டங்கள் அருமையாயிரும்.